சரி. இன்னைக்கு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்த தலைப்பா போட்டுக்கலாம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதினால் சோர்ந்து போகிறதில்லை. ஸோ, தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதினால் சோர்ந்து போகிறதில்லை. ஸோ, இப்படிப்பட்ட ஊழியம் அப்படிங்கிறது முன்னாடி அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு. ஸோ, பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ இருக்கிற ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்னென்னா ஆவிக்குரிய ஊழியம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அப்படின்னு எழுதுறார். ஸோ, மோசே அதெல்லாம் செஞ்சதை பார்த்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். சரிங்களா? இப்போ நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீதியை கொடுக்கும் ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஊழியம் அப்படின்னா ஆவிக்குரிய ஊழியம், நீதி கொடுக்கும் ஊழியம். சரிங்களா? மகிமையான ஊழியம், பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை விட அதிக மகிமை நிறைந்த அந்த ஊழியம். ஸோ, அந்த ஊழியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ, அந்த ஊழியத்தை நாங்கள் தேவனுடைய இரக்கத்தினால் பெற்றிருக்க அப்படின்னா நாங்கள் சோர்ந்து போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ, இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள். விடுதலை பெற்று ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கார். இவங்க ஊழியக்காரர்களாக தேவன் அந்த ஊழியத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கே ஆவியானவர் வர்றாரு, அங்கே விடுதலை கொடுக்குறாரு. ஸோ, பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயல் அங்கே உண்டாகிறது, மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறாங்க அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ, இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவவசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஸோ, பார்த்தீங்கன்னா வெட்கமாக அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ, நம்ம வேதத்தில் பார்க்குற வயசுக்கு சொல்கிறாரு, உன் கண்ணை ஒப்புக்கொடு அப்படிங்கிறார், உன் கையை ஒப்புக்கொடுங்கிறார், உன் காலை ஒப்புக்கொடு அப்படிங்கிறார், இருதயத்தின் இடத்துல ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் சரீரத்தின் அவயங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ, பார்த்தீங்கன்னா இவர் அதான் சொல்கிறார். அப்போ நாங்கள் இப்போ ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ்ந்து தான் நாங்கள் இது செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்கள், பாவ காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவவசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேதவசனத்தை நாங்கள் புரண்டல, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ, பார்த்தீங்கன்னா மற்றவங்க வேதவசனத்தை புரட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க கள்ள ஊழியர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவை பணம். ஸோ, எப்படியாவது ஒரு சில காரியங்களை பேசி ஜனங்களை வஞ்சித்து என்ன பார்த்தீங்கன்னா சில பணங்களை பெரும்படியாக பார்த்தீங்கன்னா அவங்க முழு எண்ணம் அதுதான் இருக்கும். ஆனால் உண்மையான ஊழியர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா சத்தியத்தை சத்தியமாக சொல்லி ஜனங்கள் விடுதலை பெற்று அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறதா இருக்கும். ஆனால் கள்ள ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க மனமெல்லாம் எப்படி இருக்குன்னா அவங்க ஜனங்கள்கிட்ட எப்படியாவது ஏமாற்றி பணம் வாங்கணும் அந்த நோக்கத்தோடு தான் இருக்கும். ஸோ, அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி செய்யலை, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறோம், ஜனங்கள் மனம் திரும்பணும், தேவனோட பக்கமாக சாயணும் அப்படின்னு அந்த காரியத்தை தான் இந்த இடத்த சொல்கிறார். எல்லாருடைய தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஸோ, பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மையாக இருக்கோம், அதே மாதிரி ஜனங்களுக்கு முன்பாக எங்கள் மனசாட்சிக்கும் நாங்கள் உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். சத்தியத்தை சத்தியமாக பரிசுத்தமாக நாங்கள் இருந்து சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறோம், அது தேவனுக்கும் தெரியும், மனுஷர்களுக்கும் எங்களை வெறுப்படையாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அது மறைப்பொருளாக இருக்கும். ஸோ, பார்த்தா எங்கள் சுவிசேஷம் ஓப்பனாக இருக்குது, எந்த சத்தியம் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம், யாரையும் நாங்கள் அதை ஏமாற்றி மாய்மாலம் பண்ணல அப்படின்னு சொல்கிறார். 4ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஸோ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி ஜனங்களுக்கு போகாதபடி, சுவிசேஷம் அவிசுவாசிகளுக்கு போகாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணியிருக்கான், அவர் மனதை குருடாக்கி வைத்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனங்கள் எதையோ கும்பிடுறாங்க, எதையோ வணங்குறாங்க, ஆனால் சுவிசேஷத்தை அவங்களுக்கு சுவிசேஷ பக்கம் வரமாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல சொல்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா எப்போ ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் அவனுடைய கொள்ளை பொருளை கொள்ளையிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பலவானை நம்ம முந்தி கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா
தேவன் என்ன பண்ணுறாரு, ஜனங்களை ரட்சிக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது பிசாஸ் ஜனங்களை கட்டி வச்சுருக்கான், தன் பக்கமாக வசப்படுத்தி வச்சுருக்கான். பார்த்தீங்கன்னா உண்மையான தேவனை பார்க்காதபடி சுவிசேஷத்தின் ஒளி வந்து ஜனங்களுக்கு தெரியாதபடி அவன் என்ன பண்ணியிருக்கான்னு அவங்கள கட்டி வச்சுருக்கான். அப்போ அந்த கட்டை பலவானை, அப்போ அதிக பலவான் வந்து அதிக பலவானாகிய இயேசு கிறிஸ்து, அப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அந்த பலவானுடைய கட்டுகளை அறுத்து அவன் கொள்ளையாடி கொண்டு போன அந்த ஜனங்களை அவன் பிடிச்சு வச்சுருக்கான். அவனுக்கிட்டேருந்து தேவன் என்ன பண்ணுவார், அவங்ககிட்டருந்து விடுவித்து ஜனங்களுக்கு வந்து கொள்ளை பொருளாக தருவார். ஸோ தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அப்போஸ்தலரில் நம்ம பார்க்குறோம், ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா முதல் பிரசங்கத்துலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த பிரசங்கத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஜீவன் வெளிப்படுது. இப்போ ஜீவன் விழும்போது இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்கு வர்றாங்க, சாத்தானுடைய ராஜ்யத்திலேருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர்றாங்க. இப்போ தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இல்லை சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அந்த இடத்துல தேவ வல்லமை வெளிப்படுது. அப்போ தேவன் ஜனங்களை விடுவித்து சாத்தானுடைய ராஜ்யத்திலேருந்து தம்முடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவங்கள வந்து சேர்க்குறா, ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா பிலிப்பு என்பவர் அவர் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அங்கே பலத்த அற்புதங்கள் நடக்குது. ஸோ அதை பார்த்தோன்னா ஜனங்கள் வந்து மனம் திரும்புகிறாங்க. சுவிசேஷத்தை கேட்டு இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து ஜனங்கள் வந்து அதிகமாக வந்து ஜனங்கள் மனம் திரும்புகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இப்படியாக வந்து ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ இந்த ஒளி இதுக்காக வந்து நம்ம ஜெபம் பண்ணணும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். 5ஆம் வசனம் பாருங்கள், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் உங்கள் ஊழியக்கார் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யாரை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவை ஒரு பிரசங்கத்தில் மையம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய தயாளத்தை தங்களுடைய பெருமையை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாதபடிக்கு கிறிஸ்து தான் அங்கே மையம், கிறிஸ்து தான் கிறிஸ்து தான் மகிமைக்குரியவர், கிறிஸ்து தான் அங்கே மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவை நம்ம உயர்த்தி பேசணும். அப்படி தான் நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் விடுவிக்கிறவர். ஸோ அப்படின்னு சொல்லி கிறிஸ்து தாங்க எந்த ஒரு பிரசங்கம்னாலும் கிறிஸ்து தாங்க மையமாக இருக்கணும். நாங்கள் அப்படி தான் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் எங்களையே பிரசங்கிக்கல, நாங்கள் எங்களையோ தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லி எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ நான் சிறுகணும், நம்ம சிறுகணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தேவன் எதிர்பார்க்குறப்போ தேவனாமா மகிமைப்படும். சரிங்களா? அப்போ அதுதான் தேவன் விரும்புகிறான். நாங்கள் அப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்று இருக்கிறோம். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாக ஒளியை தோன்ற பண்ணும்படி எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாரு, ஸோ மகிமையின் அறிவாகிய ஒளி, ஸோ அது என்ன அப்படின்னா அதான் கீழே வந்து பொக்கிஷன்னு சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்று இருக்கிறோம். ஸோ அந்த மண்பாண்டங்கிறது நம்ம தான், அந்த மனுஷங்களை குறிக்கிறது. ஸோ மனுஷங்க தான் மண்பாண்டங்களாக இருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மண்பாண்டங்களில் அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். பொக்கிஷம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாருன்னா மகிமையின் அறிவாகிய ஒளி, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. ஸோ இதை தான் வந்து அந்த இடத்துல பொக்கிஷம்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பொக்கிஷம் அப்படிங்கிறது தேவனுடைய முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி. ஸோ பார்த்திங்கன்னா சுவிசேஷம் அதுதான் அந்த பொக்கிஷம். சரிங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தை அதுதான் அந்த பொக்கிஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி. ஸோ இதுதான் வந்து அந்த பொக்கிஷம். அப்போ தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம், தேவனை கிறிஸ்துவை பற்றிய செய்தி, இப்போ கிறிஸ்துவை பற்றிய அறிவு, அந்த காரியங்கள். ஸோ அதுதான் வந்து அந்த பொக்கிஷம்னு அந்த பொக்கிஷத்தை வந்து எங்களுக்குள்ளே வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிங்க போகுது என்ன ஆகுதுன்னா தேவனுடைய
வல்லமை வெளிப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஜனங்கள் அங்கே ரட்சிக்கப்படுகிறாங்க. அப்போ என்ன ஆகுனா பாவ சாப கட்டுகளெல்லாம் உடையுது. ஜனங்கள் வந்து விடுதலை பெறுகிறாங்க. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறாங்க. ஜனங்கள் சுகம் பெற்றுக்கொள்கிறார்கள். அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, ஜனங்கள் ரட்சிக்கப்படும் போது தேவன் சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து அவங்களுக்கு தூக்கி என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறார். இப்போ ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்போ ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு அற்புதமே என்ன அப்படின்னா ரட்சிப்பு தான். ஸோ அதை விட பெருசு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ அவன் வந்து ரட்சிக்கப்படுறான். சரிங்களா? அப்போ ரட்சிப்பை தருகிற அந்த பொக்கிஷமாகிய அந்த தேவ வார்த்தையை, சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி எங்களுக்குள்ளே பொக்கிஷமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி பேசும்போது அங்கே ஒரு வல்லமை வெளிப்படுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி பேசும்போது வல்லமை வெளிப்படுது. தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அந்த இடத்துல வல்லமை வெளிப்படுது. அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி நம்ம யோவானில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ தேவ வசனத்தை சொல்லும்போது அதில் ஜீவன் இருக்குது. ஸோ தேவனுடைய வசனம் வந்து ஜீவனும் வல்லமுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். ஜனங்கள் அந்த தேவனுடைய வார்த்தை வந்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்குது, ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்குது, அற்புதத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறதா இருக்குது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ எங்கள் மண்பாண்டத்தில் வந்து அந்த பொக்கிஷத்தை வந்து தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அடுத்த பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, கடைசி பகுதி. அந்த 8ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முடிவடைகிறதில்லை. ஸோ அதுதான் அந்த 8ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 8 முதல் 18 வரை அடுத்த பகுதி. 8ஆம் வசனம் பாருங்கள். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் முக்கியமான வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முடிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு வருகிற பாடுகளை குறித்து சொல்கிறார். ஸோ எந்த ஊழியக்காரங்களுக்கு இல்லை பொதுவாக ஜனங்களுக்கு, தேவ விசுவாச பிள்ளைகளுக்கு வந்து பொதுவாக ஊழியக்காரங்களுக்கு பாடுகள் அதிகமாகவே இருக்கும். விசுவாச பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பாடுகள் உண்டு. உண்மையாக தேவனை நான் பின்பற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாடுகள் வரும். ஸோ வேதம் வந்து அது இப்போ உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை வராது அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், எந்த பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஸோ பிரச்சனை வரும், பாடுகள் வரும், போராட்டம் வரும், வியாதி வரும், கவலைகள் வரும், கண்ணீர் வரும், எல்லாம் வரும். ஆனால் தேவன் வந்து கைவிட மாட்டார். எவ்வளவோ நெருக்கங்கள் வரலாம், எத்தனையோ பல பக்கத்தில் போராட்டங்கள் பார்த்திங்களா, சாத்தான் மூலமாக போராட்டங்கள் வரலாம், பொல்லாத மனுஷர்கள்லேருந்து போராட்டம் வரலாம், உயர் அதிகாரிகள்லேருந்து போராட்டங்கள் வரலாம், வீட்டில் கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, சொந்தக்காரங்கள் மூலமாக, உடன் ஊழியக்காரர்கள் மூலமாக, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்க்கு வீட்டுக்காரங்க, ஸோ எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா? அதை எப்பக்கம்னு சொல்லி போட்டு பாருங்கள். எந்த பக்கத்துலேருந்து எப்போ என்ன அட்டாக் வரும்னே நமக்கு தெரியாது. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. இதுதான் முக்கியம் பாருங்கள். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள் வரும். ஆனால் அதில் வந்து நான் கீழே முறிந்து விழுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஸோ எத்தனையோ அடிகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் வந்து மடிந்து போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். தேவன் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பார்த்திங்கன்னா கிறிஸ்து உள்ளே இருக்கிறார். அதுதான் பெரிய சத்தியம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து உள்ளே வந்துட்டார் பாருங்கள். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து உள்ளே வந்துட்டார். இப்போ பார்த்திங்கன்னா பிதாவானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் சொன்னார், போகும்போது நான் போவேன், போய் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கூட அனுப்பி வைப்பேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கார். சரிங்களா? அப்பப்போ இயேசு சொல்கிறார், உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரிங்களா? அப்போ நமக்கு இவ்வளோ பெரிய தைரியம் எதுக்கு, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா தேவன் நம்மோட கூட இருக்காது. நமக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்ம தைரியம் என்ன? தேவ வார்த்தை நம்மோடு கூட இருக்குது, பிதாவானவர் கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார், உள்ளே இருக்கிறார். சரிங்களா? அதுதான் நம்ம பயம். பாருங்கள், யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, மோசையோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன்னு சொல்கிறார். ஸோ அந்த தேவன் மாறாத தேவன் தான் சொல்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கிறார். நான் உன்னை வந்து திக்கற்றவர்களாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன், கவலைப்படாத, நான் கூட இருக்கேன். யார் வேணாலும் கைவிடலாம், உலகத்தில் யார் வேணாலும் கைவிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கைவிடாத ஒரே ஒரு தான் தேவன் தான். சரிங்களா? அப்போ அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியமாக எழுதுறாரு பாருங்கள். பாருங்கள், அடுத்த 10ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவினுடைய
ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திருகிறோம். ஸோ அந்த பாடுகளை குறித்து தான் இப்படி சொல்கிறார். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பாடுகள் தான் ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிறதுனால ஊழியக்காரராக இருக்கிறதுனால எங்களுக்கு நிறையா பாடுகள் வருது அப்படின்னு சொல்கிறார். இயேசு நிமித்தம் பயங்கர பாடுகள். ஏன்னா எங்கே போனாலுங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அதனால் எங்களுக்கு நிறைய பாடுகள் வருது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 14:22 நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ அப்படி தான் தேவன் நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பாடுகள் வந்தாலும் அது உங்களுக்கு ரட்சிப்பாக முடியும். அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பலன் செய்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனாவது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு பலனை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2:10 பார்க்குறோம். நீங்கள் படுகிற பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி, எவ்வளோ பாடுகள் சரி கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ மற்றவங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். 13ஆம் வசனம் பாருங்கள். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எதை விசுவாசிக்கிறப்போ ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரம்பினவனாய் ஜனங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ விசுவாசம் வச்சுன்னா அது நல்லா பயங்கர தைரியமாக இருக்கும் பாருங்கள். நம்ம விசுவாசம் எப்படி வருது அப்படின்னா ரோமர் 10:17 வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி வசனத்தினாலே வரும் சொல்கிறார். சொல்லுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கைப்பிடிச்சிட்டார், அவரை நம்பி வந்துட்டோம், கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். அதுதான் அவங்களுடைய விசுவாசம். என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அதுதான் அவங்களுடைய விசுவாசம். வெற்றிகரமாக இந்த ஊழியத்தை அவர் தான் இந்த ஊழியத்தை கொடுத்தார். அவர் வெற்றிகரமாக கூட இருந்து இதை செய்து முடிக்க கிருபை உள்ளவர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுதான் விசுவாசம். சரிங்களாப்பா? நித்திய ஜீவனை ஆண்டவர்களுக்கு தருவார், ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெறுவோம். இதுதான் உங்களோட விசுவாசம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வருவீங்க. அதான் அவருடைய விசுவாசம் பாருங்கள். அதான் அடுத்த காரியத்தில் எழுதுகிறார் பாருங்கள். அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். இப்போ விசுவாசம் இருந்தாலே தைரியம் வந்திருப்பாங்க. தேவன் கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தை கூட இருக்குது. அதெல்லாம் அதுதான் நமக்கு தைரியம் பாருங்கள். அதான் சொல்கிறாருங்க 14ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கும். இதுதான் அவருடைய விசுவாசம் தான் சொல்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உயிரோட எழுப்பினார். ஸோ அதே மாதிரி நாங்கள் செத்ததுக்கப்புறம் மறுபடியும் எங்களை எழுப்பி தேவனுக்கு முன்பாக நிறுத்துவார். அதே மாதிரி நீங்களும் பரலோகத்துக்கு வருவீங்க. இதுதான் எங்கள் விசுவாசம் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை தைரியமாக அறிக்கையிட்டு சொல்கிறார் பாருங்கள். 15ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகு அப்படின்னு சொல்லி ஆனால் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் வர்ஷிப் கூடி நம்ம ஆராதிக்கும் போது அதில் கிருபை பெருகு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சபையில் கூடி ஆராதிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் கூடி ஆராதிச்சிங்கனாலும் அந்த இடத்துல கிருபை பெருகும் அப்படிங்கிறாங்க. கிருபை பெருகும்போது எதனால் அப்படின்னா தேவ மகிமை விளங்குவதற்காக. ஸோ கிருபை பெருகும்போது என்ன ஆகுனா தேவ மகிமை அங்கே விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். 16ஆம் வசனம் பாருங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுமாக இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா சொல்கிறேன், நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல. ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. அதனால் நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போவோம், எங்களை ஸ்திரப்படுத்துவார். அதே மாதிரி உங்களையும் நீங்கள் வெற்றிகரமாக அவங்க ஓட்டத்தை முடித்து அங்கே வர கிருபை செய்வார். இதான் இப்படி தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனாவது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதா இருக்குது. ஸோ நாட்கள் போக போக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தளர்ச்சி வரும், கொஞ்சம் முதிர்ச்சி வரும், வயதான தோற்றங்கள் வரலாம். ஆனால் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் பலவீனமானாலும் அழிந்தாலும்
உள்ளான மனுஷன். ஸோ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ உள்ளான மனுஷன் அப்படிங்கிறது ஆவி ஆத்மா தான் உள்ளான மனுஷன், சரீரம் வந்து புறம்பான மனுஷன். சரிங்களா? அப்போ 1 தெசலோனிக்கேயர் கேட்கும்போது ஆவி ஆத்மா சரீரம்னு பிரித்து எழுதுவார். சரிங்களா? அப்போ ஆவி ஆத்மா வந்து உள்ளான மனுஷன், சரீரம்ங்கிறது வெளியான மனுஷன். ஸோ அதுக்கு வந்து வயசாகிட்டே போகும். பட் ஆனால் உள்ளான மனுஷன் வந்து பலனடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமாக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற உபத்திரம் எல்லாமே எப்போவுமே உபத்திரவத்திலே இருக்க வந்து தேவன் விடுறதில்லை. இப்போ இந்த உபத்திரம் வந்து மாறி போகிறவர்கள் கடன் பிரச்சனையாக அதை வந்து மாற்றுவார், வியாதியாக தேவன் அதை மாற்றுவார். ஸோ யோபுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய உபத்திரத்தின் வழியாக போனார். அந்த உபத்திரத்திலே வந்து சாக விடலை. சரிங்களா? அந்த உபத்திரத்தை மாற்றி போட்டார், ரெட்டிப்பாக வந்து ஆசீர்வச்சதை நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவை தேவன் வந்து உண்டாக்குறார். சரிங்களா? அதான் பார்த்திங்கன்னா தாவீது பார்த்திங்கன்னா சவுல் துரத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் அது வந்து ஒரு நாள் வந்துச்சு, சவுல் மரித்து போயிட்டார். பார்த்தீங்கன்னா தாவீதை வந்து ராஜாவாக பண்ணார். அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். பார்த்திங்கன்னா யோசேப்பு பார்த்திங்கன்னா உபத்திரவப்பட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்துச்சு, அவர் பார்த்திங்கன்னா அந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வந்து தேவன் வந்து மாற்றினார். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு முடிவை உண்டாக்குறார். எப்போவுமே பாடுகள்லேயே இருந்து மூழ்கி போக தேவன் வந்து விடுறதில்லை. சரிங்களா? அதை நம்ம ரோமர் 8:18 வாசிக்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே உபத்திரவத்திலே அப்படியே இருக்க வந்து தேவன் வந்து விடுறதில்லை. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஸோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சில உபத்திரவங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வந்து உண்டாக்குவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஸோ நித்தியமானவைகள், ஸோ இதெல்லாமே பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பாடுகள் வரும், அதுக்கான ஒரு மகிமையை ஆண்டவர் வச்சுருக்காரு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி பரலோகத்தில் ஒரு மகிமையை வச்சுருக்காரு, அதுதான் வந்து நித்தியமானவைகள். சரிங்களா? அப்போ இந்த பூமிக்குரியது என்ன தான் நமக்கு கிடைச்சாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு உண்டு. சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு முடிவு, எல்லாருக்குமே ஒரு மரணம் உண்டு. சரிங்களா? அந்த மரணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நித்தியம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அது வந்து நம்ம இன்னும் யாரும் பார்க்கல. அது காணப்படாதவைகள், அது காணப்படுகிறது எல்லாமே வந்து நித்தியமானவைகள். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்னதான் உபத்திரம் வந்தாலும் சரி, ஒரு மகிமை வந்தாலும் சரி, ஒரு ப்ரமோஷன் வந்தாலும் சரி, என்ன ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து அநித்தியமானவைகள். ஆனால் நித்தியமானது ஒன்று இருக்குது. சரிங்களா? அது பரலோகத்துக்கு தான், அதுதான் வந்து நித்தியம். சரிங்களா? பரலோகத்துக்கு போகிறது தான் அதுதான் வந்து நித்தியம். அப்போ காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். எது நம்ம பார்க்கல, பரலோகத்தை நம்ம பார்க்கல, தேவன் நமக்கு வச்சுருக்கிற புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம், அந்த பரலோகம் அப்படி சொல்கிறது தான் அந்த புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். அந்த பரலோகத்தை நம்ம பார்க்கல. சரிங்களா? தேவனை நம்ம பார்க்கல, தேவ தூதர்களை நம்ம பார்க்கல, தேவன் பரலோகத்தில் நமக்கு வச்சுருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கல, நித்திய ஜீவனை நம்ம பார்க்கல. ஸோ இதெல்லாம் நித்தியமானவைகள். என்றென்றைக்கும் நம்ம தேவனோட கூட இருக்க போகிறோம். சரிங்களா? அதை வந்து நம்ம இன்னும் பார்க்கல, அதுதான் நித்தியம். சரிங்களா? பரலோகம் தான் நமக்கு நித்தியம், அதான் சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம மகிமை என்ன இது வந்தாலும் சரி, பரலோகம் வந்து நம்ம பார்க்கல. சரிங்களா? அதுக்கு ஒரு எல்லாவற்றுக்குமே தேவன் வந்து ஒரு முடிவை வச்சுருக்காரு. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஸோ என்றென்றைக்கும் தேவனோடு கூட நம்ம இருக்கிறது அதுதான் வந்து நித்தியம். சரிங்களா? என்றென்றைக்கும் நம்ம தேவனோடு பரலோகத்தில் வாசம் பண்ணி ஆராதிச்சு துதிச்சிட்ருப்போம், அதுதான் வந்து நித்தியம். அது வந்து நித்தியம். ஸோ அதை நோக்கி நம்ம ஓடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஊழியத்தை இருக்கிறதுனால நாங்கள் வந்து சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வந்து சுத்தமான மனசாட்சியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து சுவிசேஷம் போகாதபடிக்கு கண்களை குருடாக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சுவிசேஷம், இந்த தேவ வார்த்தை, இந்த அதை வந்து பொக்கிஷமாக எங்களுக்குள்ள தேவன் வந்து வச்சுருக்கிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியோ ஆசீர்வதிக்கப்படும்படியோ வச்சுருக்கான்னு சொல்கிறார். இது மாதிரி பார்த்திங்கன்னா எந்த பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும், இப்போ கலக்கம் வந்தாலும், நாங்கள் வந்து துன்பப்பட்டாலும் கைவிடப்படுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. விசுவாசிக்கிறேன், நாங்கள் வந்து எதை விசுவாசிக்கிறோம், தேவன் எங்களுக்கு பரலோகம் சேர்த்து கொடுப்பாரு, எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவார், எல்லாமே மூலியை கொண்டு வந்து சேர்த்துவார்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்குறதுங்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்த பார்த்திங்கன்னா காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தேவனே,
பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறோ அதை உங்கள் நாம மகிமைக்காக எசப்பா செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எசப்பா சோர்ந்து போகாது இருக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். காணப்படாதவர்கள் நித்தியமானவர்கள் சொன்னீரே ஏசப்பா. அதிவிரைவில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் அதிகமாக நித்திய கனமகி உண்டாக்கும் என்று சொன்னீரே. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்கள் அப்பா, ஜனங்கள் எப்படியா இருந்தாலும் சரி அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் செய்யட்டும். உனக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஆவுமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.